இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். 1887ஆம் வருடம் இமானுவேல் நெஞ்சர் என்பவர் தன் பணியாளரிடம் $20 கொடுத்து காய்கறி வாங்கி வரச் சொன்னார். அந்த பணியாள் அப்படியே போய் வாங்கிவிட்டு அந்த $20 பணத்தை கடையில் வேலை செய்யும் பெண்ணிடம் கொடுத்த போது, அதை வாங்கிய பெண்ணின் கைகளில் அந்த பணத்திலிருந்து மை கைகளில் பட்டது. உடனே அந்த பெண்ணிற்கு தோன்றிற்று, இந்த ஆள் கள்ள நோட்டு அடிக்கிறாரா என்று. ஆனால் அந்த பெண்ணிற்கு இமானுவேலை வெகு நாட்களாக தெரியும். ஆகவே மீதி காசை கொடுத்துவிட்டு திரும்ப அந்த நோட்டை பார்த்தபோது அதிலிருந்து மை கரைந்தது தெரிய வந்தது. உடனே போலீசுக்கு சொல்லி அவர்கள் இமானுவேலின் வீட்டை பரிசோதித்த போது வீட்டின் ஒரு பகுதியில் அவர் கள்ள நோட்டு உருவாக்குவது தெரிய வந்தது. அந்த மனிதர் ஒரு அற்புதமான பிரபலமான ஓவியர். அவர் வரைந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் $16,000 மேல் விற்பனை ஆனது. அப்படி இருக்கும்போது அவர் இந்த $20 நோட்டை கள்ள நோட்டாக வரைந்து பயன்படுத்தியது எத்தனை முட்டாள்தனம்! இதில் என்ன ஒரு காரியம் என்றால், அவர் $20 நோட்டை உருவாக்குவதற்கும் அந்த $16,000 மதிப்புள்ள படத்தை வரைவதற்கும் எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒன்றுதான். ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பதில் அவர் கள்ள நோட்டை உருவாக்கி தன் நேரத்தை வீணடித்தது எத்தனை முட்டாள்தனம், எத்தனை ஞானமற்ற செயல்! ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட அநேக வேளைகளில் அப்படித்தான் இருக்கிறோம். கடந்த நாளில் நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி செலவழித்தீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறை தேவையில்லாத காரியத்திற்காக நம் நேரத்தை வீணாக செலவழித்திருக்கிறோம் என்று பார்த்தால் நிச்சயமாக நாம் எல்லோரும் குற்றவாளிகளாகத்தான் இருப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் 1440 நிமிடங்கள் கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கு கூடுதலும் இல்லை, குறைச்சலும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மன்னாவினால் போஷிக்கப்பட்ட போது அதை அடுத்த நாளுக்காக எப்படி வைக்க முடியாதோ அதை போல நாமும் இந்த நாளிலிருந்து கொஞ்ச நேரத்தை எடுத்து அடுத்த நாளுக்காக வைக்க முடியாது. அன்றன்று கொடுக்கிற நேரத்தை அன்றன்றே நாம் செலவு செய்ய வேண்டும். ஆனால் அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் காணப்படும் ஜனங்கள் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அவனுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று அறிந்து நேரத்தை உபயோகப்படுத்தி ஜனங்களுக்குள் பாவத்தை விதைத்து பாதாளத்திற்கு நேராய் நடத்துகிறான். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை உத்தமமான வழியில் உபயோகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய நேரங்களை அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல காரியங்களுக்காக நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே ஆத்தும ஆதாய பணிக்கு எங்களுடைய நேரத்தை அப்பா அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.